ஹாய் ஹலோ கைஸ். போபா க்ரீம் எங்கே பார்த்தாலும் அதே போபா க்ரீம் தான். ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தயவு செஞ்சு மேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இது கம்ப்ளீட்லி டிஐஒய் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்காக வேணால் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கிற லோஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து விட்டமின் சி, நியாசினமைட் இது ரெண்டும் 5% வந்து எடுத்திருக்கேன். எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த லோஷன் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பேக், நீங்கள் வந்துட்டு இந்த பைப்பிங் பேக் இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிரஞ்ச், அது கூட பர்ஃபெக்டாக வரும். அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு போபா க்ரீம்னா என்னென்னா, திக்கான ஒரு ஜெல்லுக்குள்ளாடி க்ரீம்ஸ் நம்ம வந்துட்டு அந்த கேப்சூல்ஸ் மாதிரி வைக்கணும். அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வைக்கணும். ஸோ இது என்னோடய கெஸ் படி. அண்ட் நான் கொஞ்சம் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்படி தான் வந்துட்டு இதோட ப்ரொசீஜர். நான் கற்றுக்கிட்டுலாம் பண்ணல. இது என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம். மற்றபடி இந்த க்ரீம் மேக் பண்ணுறது, லோஷன் மேக் பண்ணி வச்சுருக்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த ஜெல் மேக் பண்ணுறதெல்லாம் ப்ரொஃபஷனல் மெத்தடில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு க்ரீம், ஜெல் தனித்தனியாக தேவை, கண்டெய்னர்ஸ் தேவை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளியர் ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போபா க்ரீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெல்லுலேயும் சரி, அந்த க்ரீம்லேயும் சரி, நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ், நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுக்காக நான் இந்த ஜெல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஃபேஸ் மிஸ்ட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஃபேஸ் டோனருக்காக என்னோடய பர்சனல் யூஸுக்கு. அதுலேயும் நியாசினமைட், விட்டமின் சி, கிளைகாலிக் ஆசிட், இந்த 3 வந்துட்டு ஆட் பண்ணி நான் அது வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த டோனர் தான் நான் வந்து இன்றைக்கி அந்த லிக்விட், அந்த வாட்டர் கண்டென்ட்டுக்காக, அதாவது ஜெல் மேக் பண்ணுறதுக்கு அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு திக்னிங் ஏஜென்ட் எல்லாம் டிசால்வ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் இப்போ போர் பண்ணுறேன்ல, அது 50யும் அண்ட் வாட்டர் 50யும் எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம் தான் வந்துட்டு செய்ய போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜெல்லு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இதிலே வந்துட்டு கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, மஞ்சிஸ்டா ஜெல் அண்ட் மஞ்சிஸ்டா க்ரீம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளைன் ஜெல்லிலே கொஞ்சம் பிங்க் கலர் வேணும்னா மஞ்சிஸ்டா க்ரீம் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இன்றைக்கி அந்த லோஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இது வந்து ஜெல்லு ஒயிட் ஜெல்லில் எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி குப்பைமேனி ஜெல் போர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போர் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இந்தியன் போபா க்ரீம். ஓகேங்களா? கொரியன் போபா க்ரீமில் தான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் அப்படி இப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். நம்மளுக்கு கிடைச்ச இன்க்ரீடியன்ட்டை போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி நம்ம தனித்தனியாக வந்துட்டு ஃபேஸ் க்ரீமும் ஜெல்லும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். மற்றபடி இதில் பெருசாக ஒரு விஷயங்களும் இல்லை. மேபி இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஜெல்லை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஜெல் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் இதுக்கு வந்து ஜெல்லும் க்ரீமும் உங்களுக்கு ரெடி பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான், ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெடி பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான், லோஷன், ஜெல், க்ரீம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு ரெடி பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த போபா க்ரீம் அட்லீஸ்ட் உங்களால் ட்ரை பண்ணவாது முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜெல் மேக்கிங், க்ரீம் மேக்கிங், லோஷன் மேக்கிங், பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பேசிக் தனியாக, அட்வான்ஸ் லெவல் தனியாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஒரே டைமில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் கோர்ஸுக்கு வந்துட்டு புக்குமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஃபார்முலேஷன் கோர்ஸுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் இந்த நியூ இயர்க்கு வந்துட்டு, அதாவது நியூ இயர் வரைக்கும் ஆஃபர் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு சோப் மேக்கிங், கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அதுவுமே வந்துட்டு இப்போ ஆஃபர் வந்துட்டு 10% ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு போய்க்கிட்டுருக்கு. கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இது பண்ணுறீங்க. அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம், சரி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எல்லாமே கூகுள்லேயே இருக்குது, நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படி இல்லை, நம்ம ஒரு விஷயத்த ஒரு மென்டார்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கும், ஒரு இடத்துல சும்மா பார்த்து வீடியோ பார்த்து செய்கிறதுக்கோ இல்லை கூகுள் பார்த்து செய்கிறதுக்கோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ரிசர்ச் அது எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும்.
இருக்கும். அதே மாதிரி இந்த சோப் மேக்கிங் எல்லாமே என்னோடய ஓன் ஃபார்முலாவாக தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு சுவாலஜிஸ்ட், எம்எஸ்சி சுவாலஜி கிராஜுவேட்டட். அதனால் என்னோடய ரிசர்ச் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நான் வந்துட்டு ரெடி பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த ஃபார்முலாவை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவேன். அது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணுறது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜெல்லு வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். க்ரீமுக்கு நான் லோஷன் பண்ணேன்ல, அது வந்து பிஹெச் வந்து ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு 5 இருக்குது. ஜெல்லுக்கு பிஹெச் வந்துட்டு நான் செக் பண்ணினேன். அதுவுமே வந்துட்டு எனக்கு 5 தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குட்டி ஒரு பேக் வந்து நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை. குட்டியாக இருந்தால் கொஞ்சம் போர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐபிஏ சொல்யூஷன் வந்து போட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை அந்த பேகுக்குள்ளே போட்டு போர் பண்ணிவிட்டேன். அது இடையில வீடியோ கட் ஆகிருக்கு போல், அதுக்கு நான் பொறுப்பில்லை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 50 கிராம் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் வந்து அந்த ஜெல்லை வந்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த க்ரீமை அதுக்குள்ளே நல்லா அமுத்தி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டியாக ஒரு பால் மாதிரி இல்லை கேப்சூல் மாதிரி அதுக்குள்ளே இருக்கும். நான் இந்த ஃபஸ்ட்டு டப்பாவில் மட்டும் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு லேயர் அந்த ஜெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டதுனால கீழே வரைக்கும் அந்த பால்ஸ் மாதிரி கேப்சூல்ஸ் இருக்குது இல்லையா, அது தெரியலை. பட் ஓகே, 2வது கொஞ்சம் நல்லா வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு 2 லேயர் இல்லை 3 லேயர் கிட்ட உங்களால் எவ்வளோ லேயர் முடியுமோ, ஃபஸ்ட் லேயர் ஜெல்லு அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு போபா அந்த க்ரீம் கேப்சூல் மாதிரி அதை வந்துட்டு போட்டுக்கணும். அண்ட் அதுக்கு மேலே ஜெல், இந்த மாதிரி ஒரு 2 லேயர் 3 லேயர் போட்டுக்கலாம். முக்கியமாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆலோவேரா ஜெல்லாக எடுத்தாலும் சரி, எந்த ஜெல்லாக எடுத்தாலும் சரி, அந்த ஜெல் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணினது வந்துட்டு கொஞ்சம் கீழே நிறைய ஜெல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்துட்டு நிறைய அந்த கேப்சூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் கண்டெய்னர் வந்து சூப்பராக வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்மியான லேயரில் வந்துட்டு நீங்கள் அந்த ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு ஃபஸ்ட் கொஞ்சம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வந்துட்டு ஒரு ரவுண்டு வச்சுக்கோங்க. அந்த நல்ல ஓரத்தில் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்துட்டு ஒரு 5 ரவுண்டு அந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் 1 அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஈவனாக பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஷேக் பண்ணி பார்த்தேன், குலுக்கி பார்த்தேன். அது வந்து மிக்ஸ் ஆகலை. ஏன்னா எப்படி தண்ணியில் எண்ணெய் மிதக்கும்ல, அதே ஒரு ப்ரொசீஜர் தான். க்ரீமில் நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கும், அதை க்ரீமாக நம்ம மாற்றிருக்கோம். ஜெல்லு வந்துட்டு நிறைய வாட்டர் கண்டென்ட், அதே ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் படி இது வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுலேயும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பார்க்குறக்கு கொஞ்சம் சூப்பராக வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு நான் நல்லா ஒரு 3 லேயர் கிட்ட நல்லா வந்துட்டு அந்த க்ரீம்ஸ் வந்துட்டு ஃபில்லப் பண்ணேன். நான் சொல்லியிருந்தேன்ல, ஜெல்லு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். இந்த க்ரீம் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிங்க் கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மஞ்சிஸ்டா க்ரீம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மேலே வந்து ஃபஸ்ட் லேயர் இருக்கும் இல்லையா, அது வந்து எப்பயுமே அந்த கேப்சூல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம அந்த க்ரீம் இது பண்ணோம்ல, அந்த கேப்சூல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போபா க்ரீம் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே ஜெல்லோடு ஃபினிஷ் பண்ணாமல் மேலே வந்துட்டு அந்த க்ரீம் வந்து இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். செகண்ட் கண்டெய்னர் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நார்மல் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் அந்த மாதிரி இருக்கும். அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் தெரியாது, ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. இதோட மெயின் பெனிஃபிட்டு, அப்புறம் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோவாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது தியரி மாதிரி இருக்கும், அதாவது நான் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறமா நெறைய பேர் வந்து சும்மா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணிடுறீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிறதுனாலும் சயின்ஸ் விஷயமாவும் உங்களுக்கு தெரியணும். கால்குலேஷன், தியரிட்டிக்கலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா வந்து தட்டி தட்டி பார்த்தேன் மிக்ஸ் ஆகுதா அப்டின்ட்டு. அப்படியெல்லாம் ஆகல. நம்ம எப்படி வச்சிருக்கோமோ, அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும், செகண்ட் ஒன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நல்லாவே வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.